ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு வெயிட் கூப் நான் உங்கள் டிஜே. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் போன வீடியோவோட மீதி கொஷின் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரெடிட் அரியர் எக்ஸாமோட கொஷின் ஆன்சர் வந்து போட்டிருந்தோம். 30 கொஷின் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருந்தோம். அதோட ரிமைனிங் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா போயிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 31 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கம் சென்னையில் அமைக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டுறாங்க. இந்த திருவல்லி நகர கூட்டுறவு சங்கம் வந்து பார்த்திங்கன்னா நம் நாட்டின் மிக பழமையான சங்கம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா 1904 தான் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ அது புக்கில் பேஜ் நம்பரோட உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ணுறேன். ஸோ பேஜ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 65ல் 4வது யூனிட்டில் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், முதலில் 1904 திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கம் சென்னையில் அமைக்கப்பட்டது. ஓகேங்களா? இந்த சங்கம் தான் நாட்டின் மிக பழமையான சங்கம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 1939க்கு அப்புறமா இது வந்து மொத்த விற்பனை பண்டக சாலையை மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1904 ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஷின், பத்மஸ்ரீ விருதை பெற்ற இஃப்கோ நிறுவன நிர்வாக இயக்குனர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ பத்மஸ்ரீ விருது பெற்ற இஃப்கோ நிறுவன இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா திரு பால் பேத்தேன். ஓகேங்களா? இதுதான் ஆப்ஷன் பி தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் பேஜ் நம்பர் 197 பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், திரு பால் போத்தன் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருது வந்து பெற்றிருப்பார். ஓகேங்களா? ஸோ எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் விவசாயம் மற்றும் விவசாய சமூகத்தின் மறுமலர்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கான பங்களிப்பு வந்து இவர் கொடுத்துருப்பார். ஓகேங்களா? ஸோ அதனால தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா பத்மஸ்ரீ விருது வந்து பெற்றிருக்கார். இவர் வந்து ஒரு இஃப்கோ நிர்வாக இயக்குனர். ஓகேங்களா? இஃப்கோவின் நிர்வாக இயக்குனர் இவர் வந்துட்டு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா திருபால் பேக்கன் இருக்குது, அதில் போக்கன் இருக்கும், இதில் பேக்கன் இருக்குது. அது ஒன்றும் டிஃப்ரெண்ட், ஒன்றும் அந்தளவுக்கு பெருசு இல்லை. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்டெக்ஸ் கணிப்பொறி மூலமாக ஒவ்வொரு ரக துணி ரகங்களுக்கும் டேஷ் எண்கள் கொடுக்கப்படுகின்றன. அதாவது ஒரு சீக்ரெட் கோடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த ஒரு கோடு வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயில், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ப்ராடக்ட் எதாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயில் வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி கோஆப்டெக்ஸில் அந்த கணிப்பொறியில் எந்த மாதிரியான ஒரு எண்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னா சங்கேத எண்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒருத்தருக்கு மட்டும் தெரிஞ்சிக்கிற ஒரு சீக்ரெட் என்னன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 154 இருக்குது. ஸோ புக்கில் இருந்தால் புக் பார்த்துக்கோ. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இந்த கோஆப்டெக்ஸ் கணிப்பொறியில் வந்துட்டு ஒவ்வொரு ரக துணிக்குமே வந்து பார்த்திங்கன்னா சங்கேத எண்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ முன்ன சொன்ன மாதிரி தான் சங்கேத எண்கள் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சீக்ரெட் கோடு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்தது 1969 பெரிய அளவில் செயல்பட்டு வந்த பிரதம நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் மொத்த விற்பனை பண்டக சாலையாக மாற்றப்பட்டன. இந்த வகையில் டேஷ் கூட்டுறவு பண்டக சாலை கூட்டுறவு மொத்த பண்டக சாலையாக மாற்றப்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா சந்திரசேகரபுரம் அப்படின்ற ஒரு நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா மொத்த விற்பனை பண்டக சாலையாக வந்து மாற்றிருப்பாங்க. ஸோ இதோட பேஜ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 67 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? 67. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், 1969 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய அளவில் செயல்பட்டு வந்த பிரதம நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் எல்லாமே மொத்த விற்பனை பண்டக சாலையாக மாற்றுறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் சந்திரசேகரபுரம் நுகர்வோர் கூட்டுறவு பண்டக சாலை தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலையாக மாற்றப்பட்டது. எப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1969. ஓகேங்களா? யாருடைய பரிந்துரையின் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா 1966 பேராசிரியர் டாண்டுவாலா குழுவின் பரிந்துரை பேரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நுகர்வோர் கூட்டுறவு சங்கத்தை வந்துட்டு மொத்த விற்பனை பண்டக சாலையாக வந்து மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஓஏபி கார்டின் விரிவாக்கம் கேட்டுறாங்க. ஓஏபின்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், ஓல்டு ஏஜ் பென்ஷனியர் கார்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் பி. இது வந்து புக்கில் கொடுக்கல. புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4வது லெசனில்
லாஸ்ட்டில் வந்து கார்டுகளோட வகைகள் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா, ஸ்மார்ட் கார்டோட வகை. அதில் வந்து ஓஏபி கொடுத்துருப்பாங்க, நான் ஃபுல் ஃபார்ம் வந்து கொடுக்கல. ஸோ வேறு ஏதாவது ஒரு இடத்துல புக்கில் இருந்தாலும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர் என்னன்னுட்டு. ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா சிஓஏன் விரிவாக்கம் சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் நான் தேடி பார்த்தால எதுவும் கிடைக்கல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த கொஷினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த கொஷின், தமிழகத்தில் பொருட்களின் விலைவாசியை கட்டுப்படுத்தும் ஒரு காரணியாக செயல்படுவது எதுன்னு வந்து கேட்டுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு சிறப்பங்காடி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விலைவாசியை கட்டுப்படுத்துகிற ஒரு காரணியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதோட பேஜ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 96 ஓகேங்களா. 96 எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், தமிழகத்தில் நுகர்பொருட்களின் விலைவாசியை கட்டுப்படுத்தும் ஒரு காரணியாக சிறப்பங்காடிகள் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அதுக்கான காரணம் எல்லாமே இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஒரு டைம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ கூட்டுறவு சிறப்பங்காடி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விலைவாசியை கட்டுப்படுத்தும் ஒரு காரணியாக இருக்குது. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நுகர்வோருக்கு தேவையான பல்வேறு நுகர்பொருட்களை ஒரே கட்டத்தின் கீழ் விற்கும் பெரியதோர் கூட்டுறவு நிறுவனம் எதுன்னு கேட்குறாங்க. பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 95 இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள், பல்வேறு அதாவது நுகர்வோருக்கு தேவையான பல்வேறு நுகர்பொருட்களை ஒரே கட்டத்தின் கீழ் விற்கும் பெரியதோர் நிறுவனமே சிறப்பங்காடின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ எல்லாருக்கும் தேவையான பொருட்களை வந்துட்டு நுகர்வோருக்கு தேவையான பொருட்கள் ஒரே இடத்துல வந்துட்டு விற்கிற மாதிரி ஒரு நிறுவனம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறப்பங்காடின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ கரெக்டாக ஆன்சர் ஆப்ஷன் பி சிறப்பங்காடிகள். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சோதனை ஓட்டம் மூலம் தயாரிக்கப்படும் பாமினி உரத்தின் பெயர் என்னன்னு கேட்டுறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாமினி 17 ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோதனை ஓட்டம் மூலம் தயாரிக்கப்படுற ஒரு உரத்தோட பெயர் ஓகேங்களா. இது வந்து புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 186 வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், சோதனை ஓட்டம் மூலம் பாமினி 17:17:17 உரம் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வந்து நேரடியாக கொடுக்கறதா சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி பாமினி ஓகேங்களா, 17:17:17. ஸோ அடுத்த கொஸ்டின், கரும்பில் இருந்து உருவாக்கப்பட்ட சர்க்கரை எத்தனை தரமாக பிரிக்கப்படுகிறது. ஸோ கரும்புலேருந்து உருவாக்குற சர்க்கரை வந்துட்டு 3 தரமாக வந்து பிரிப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதோட பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 35 இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள், முடிவரந்தை சர்க்கரை 3 தரமாக பிரிக்கப்படுகிறது ஓகேங்களா. 3 குவாலிட்டியாக வந்து பிரிப்பாங்க. முதல் சர்க்கரை எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா. நமக்கு வரதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டியாக தான் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரும்புலேருந்து 3 வித கழிவுப் பொருட்களும் வந்துட்டு வரும் ஓகேங்களா. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 தான். சர்க்கரை 3 தரமாக வரும். அதே மாதிரி கரும்பிலிருந்து 3 விதமான கழிவுப் பொருட்களும் வரும் ஓகேங்களா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 சக்கை, கழிவு சாறு, அழுத்தமண். இது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் தான் ஓகேங்களா. ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி 3 ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஷின், பொருட்கள் உற்பத்தியாளரிடம் இருந்து நுகர்வோர் கைக்கு வந்து சேரும் வரை செய்ய வேண்டிய ஒரு சில பணிகள் மேற்கொள்வதற்காக அல்லது எல்லா பணிகளையும் மேற்கொள்வதற்காக ஒரு சில விவசாயிகள் ஒன்று சேர்ந்து அமைந்துள்ள அமைப்பு எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் இதே மாதிரி ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு விற்பனை சங்கம். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது வந்து புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 2 இருக்கும். இதோ இங்கே இருக்குது பாருங்கள், கூட்டுறவு விற்பனை சங்கத்துக்கான இலக்கணம் கொடுத்துருப்பாங்க. பொருட்கள் உற்பத்தியாளரிடமிருந்து நுகர்வோர் கைக்கு வந்து சேரும் வரை செய்ய வேண்டிய ஒரு சில பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த அமைப்பு வந்து அமைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இதை யார் கூறியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா மார்கரெட் டிக்பி. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வரைவிலக்கணத்தை கொடுத்துருப்பார் ஓகேங்களா. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூட்டுறவு விற்பனை சங்கம் ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் முதலாக கூட்டுறவு விற்பனை சங்கம் டேஸில் நிறுவப்பட்டது. ஸோ எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கிற சூரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கூட்டுறவு விற்பனை சங்கம் வந்து தொடங்கியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதோட பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 4வது பக்கத்திலே இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள்,
1912ஆம் வருட கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தின்படி இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் சூரத் என்னும் இடத்தில் முதலாக கூட்டுறவு விற்பனை சங்கம் வந்து நிறுவுறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சையில், கும்பகோணத்தில் 1913 வந்துட்டு இந்த ஒரு கூட்டுறவு விற்பனை சங்கம் வந்து துவங்குறாங்க. ஆனால் இந்தியா லெவலில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கிற சூரத். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1913 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சூரத். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஷின், கரும்பின் எந்த கழிவுப் பொருள் சிறந்த எருவாக பயன்படுகிறது? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருந்தோம், கரும்புலேருந்து 3 விதமான கழிவுப் பொருட்கள் வருதுன்னுட்டு. அதில் எது வந்து எருவுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அழுத்த மண் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா எருவுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ இதுக்கான பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 36 இருக்கும். ஓகேங்களா. 36 எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு டாப்லேயே இருக்குது. அழுத்த மண் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த எருவாக பயன்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா. இதுலேருந்து வர கழிவுகள் மொத்தம் 3 சொல்லியிருந்தோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சக்கை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கழிவுச்சாறு, இன்னொன்று அழுத்த மண். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எருவாக வந்து பயன்படுத்துகிறதாங்க. ஓகேங்களா. அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, அழுத்த மண். ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஷின், தமிழ்நாடு கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளின் இணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டாங்க. ஸோ சர்க்கரை ஆலைகளுக்கான ஒரு இணையம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1962. ஓகேங்களா. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கான இணையம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 30 இருக்கும். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், தமிழ்நாடு கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் இணையம் வந்துட்டு 1962 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வந்து பதிவு செய்யப்பட்டது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மாநில அளவில் ஒரு கூட்டுறவு சர்க்கரை ஆலையாக இருக்குது. ஓகேங்களா. இப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 1962. அடுத்த கொஷின், தனியார் சர்க்கரை ஆலைகள் தோன்ற முக்கிய காரணம் என்னன்னு கேட்டாங்க. ஸோ தனியாரில் ஏன் இந்த சர்க்கரை ஆலை போனதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா 1952ஆம் ஆண்டில் சர்க்கரை கட்டுப்பாடு வந்து நீக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனியாருக்கு இந்த சர்க்கரை ஆலை எல்லாமே போகுது. ஸோ இதோட பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 31 இருக்கும். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், 1952ஆம் ஆண்டு சர்க்கரை கட்டுப்பாடு நீக்கப்பட்டதன் விளைவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பல தனியார் சர்க்கரை ஆலைகள் தோன்றினாங்க. ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ரீசனாக சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கூட்டுறவு மற்றும் தனியார் துறை மூலமாக மொத்தம் 36 சர்க்கரை ஆலைகள் வந்து இயங்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க இன்றளவில். ஓகேங்களா. ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1952ஆம் ஆண்டு சர்க்கரை கட்டுப்பாடு நீக்கப்பட்டது தான் இந்த தனியார் சர்க்கரை ஆலை தோன்றுவதற்கான முக்கிய காரணமாக சொல்கிறாங்க. ஸோ அடுத்த கொஷின், மாநில அளவில் சென்னை மத்திய கூட்டுறவு வீட்டு அடமான வங்கி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. மாநில அளவில் ஒரு கூட்டுறவு வீடு அடமான வங்கி ஆரம்பிக்கப்பட்டது எப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1959 வரும். ஸோ இதோட பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 174. ஸோ 174 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கூட்டுறவு வீட்டு வசதி இணையம் கொடுத்துருப்பாங்க. இந்த இணையம் வந்து பார்த்தீங்கன்னா 18/3/1959 தான் சென்னை மத்திய வீடு அடமான வங்கி என்ற பெயரில் வந்து முதல்ல பதிவு செய்கிறாங்க. ஓகேங்களா. இது செயல்பட துவங்கியது 7வது மாதம் வந்துட்டு, அதே வருஷம் 7வது மாதம் வந்துட்டு இது வந்து செயல்பட தொடங்கியது. ஓகேங்களா. ஸோ இப்போ கரெக்டான ஆன்சர் 1959. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஷின், கால்நடை மேம்பாட்டு நிதி எனப்படுவது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ கால்நடை மேம்பாட்டு நிதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆப்ஷனுமே கரெக்டானதான். ஓகேங்களா. மேற்கூறிய அனைத்தும் சரிதான். ஸோ இது வந்து புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 48வது பக்கம் போய் பாருங்கள். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், கால்நடை மேம்பாட்டு நிதி. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்க 3 பாயிண்ட்டுமே இதில் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ கறவை மாடு இருந்தால் அதோட மதிப்பின் பேரில் 50% வந்து நஷ்டஈடு வழங்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகர லாபத்துலேருந்து 10% வந்து ஒதுக்கீடு செய்யலான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்னும் ஒரு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதுவும் சொல்லிட்டோம். கறவை மாடுகள் மருத்துவ வசதி செயற்கை கருவூட்டல் நிலையம் அமைக்க இந்த நிதி வந்து உதவுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பாயிண்ட்டுமே பார்த்திங்கன்னா இதோ இங்கே இருக்குது பாருங்கள். மேலும் செயற்கை கருவூட்டல் நிலையம் அமைப்பதற்கு இந்த நிதி வந்து பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. அப்போ 3 ஆப்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ
ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் மிக பழமையான சங்கம் எது? ஸோ முன்னாடியே வந்து பார்த்தோம், இந்த வீடியோட ஃபஸ்ட்டு கொஷினு ரெண்டும் சேம் தான். இந்த கொஷின் வந்துட்டு நீங்களே ஆன்சர் பண்ணுங்கள். இதில் வந்து எதுவும் இல்லைன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துருந்தா வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு ஈஸியாக போட்டிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஷின், இந்திய உணவுக் கழகத்தின் மூலம் ஒதுக்கீடு பெற்றும் மாநிலத்தின் விளைபொருட்கள் கொள்முதல் செய்வதும் அதனை கிடங்களில் சேமித்து பொது விநியோக திட்டத்திற்கு தயார் நிலையில் வைக்கும் நிறுவனம் எதுன்னு கேட்டுறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து எனக்கு ஆன்சர் தெரியல. மேபி மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த கொஷினுக்கு வந்து எனக்கு ஆன்சர் தெரியல. ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு உயர்ந்தபட்ச கடன் அளவு என்பது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பங்குத்தொகையும் சேமநிதியும் இதில் வந்து 20 மடங்கு வந்து அதிகபட்சமாக வாங்கிக்கலான்றாங்க. ஸோ இதோட பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 34 இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள், உச்சபட்ச கடன் அளவு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பங்குத்தொகையும் சேமநிதியும் சேர்ந்து கூட்டுத்தொகையில் 20 மடங்கு என துணை விதிகளில் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ கூட்டுறவு சர்க்கரை ஆலைனாலே பங்குத்தொகையும் சேமநிதியும் சேர்ந்து 20 மடங்கு அதிகபட்சம் வாங்கிக்கலாம். ஸோ கரெக்டான ஆன்சர் வந்துன்னா ஆப்ஷன் டி. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, கால்நடை அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் பிறக்கும் உயர் இன கன்றுகளை வளர்க்க மாதம் ரூபாய் டேஷ் வீதம் மானியமாக உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஸோ ஆப்ஷன் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபாய் தான் வந்து மாதம் மாதம் வழங்குவாங்க. ஸோ இதோட பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 51 இருக்கும். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், மாதம் ரூபாய் 15 வீதம் எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இத்திட்டத்தின் மூலம் பிறக்கும் உயர் இன கன்றுகளுக்கு வளர்க்க மாதம் 15 ரூபாய் வீதம் மானியமாக சங்க உறுப்பினர்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது எந்த திட்டம்னு வந்து பார்த்தீங்கன்னா கால்நடை அபிவிருத்தி திட்டத்தின் மூலமாக தான். ஓகேங்களா? ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, 15 ரூபாய். ஸோ அடுத்த கொஸ்டின், தமிழகத்தில் தற்பொழுது செயல்முறையில் உள்ள ஸ்மார்ட் கார்டு குடும்ப அட்டைகள் வகைகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டாங்க. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது 7 இருக்குது. ஸோ இதோட பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 121 இருக்குது. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், தற்போது அரசால் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச் சுகர், பிசி, என் கார்டு, ஏஏஒய் கார்டு, ஓஏபி கார்டு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 7 வகையான ஸ்மார்ட் கார்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஓஏபின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி கொஷினில் சொல்லியிருந்தேன், ஓல்டு ஏஜ் பென்ஷன் இயர்னுட்டு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருந்தாங்க. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஸ்மார்ட் கார்டு இருக்குது. ஸோ இப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஷின், தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் பிரதம நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் உற்பத்தி செய்யும் துணியில் பெரும் பகுதியை குறிப்பாக டேஷ் முதல் டேஷ் வரையிலான கொள்முதல் செய்கிறது. எத்தனை சதவீதம் வந்து கொள்முதல் செய்யுதுன்னு கேட்குறாங்க. 50 முதல் 60% வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரதம நெசவாளர் கூட்டுறவு சங்கத்திட்ட இருந்து இவங்க வந்துட்டு கொள்முதல் செய்கிறாங்க. ஓகேங்களா? யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம். இதோட பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 149 இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள், இந்த நிறுவனம் வந்துட்டு பிரதம நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களின் உற்பத்தி செய்யும் துணியில் பெரும் பகுதியை குறிப்பாக 50% முதல் 60% வரை கொள்முதல் செய்கிறது. இவங்களே வந்துட்டு கொள்முதல் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாலிஸ்டர், ஜனதா துணி வகையிலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் கொள்முதல் செய்யுதுன்னு சொல்கிறாங்க. எந்த நிறுவனம்னு வந்து பார்த்தீங்கன்னா இதோ இங்கே இருக்குது பாருங்கள், தமிழ்நாடு மாநில கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துணிகளை வந்துட்டு கொள்முதல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 50 முதல் 60% வரை. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, டேஷ் ஆண்டு ஜூலை மாதத்திலிருந்து உதவி பெறும் சிக்கன நிதி ஓட்டம் ஒன்றை மாநில அரசு நெசவாளர் நலத்திற்காக கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1962. ஸோ இதோட பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 143. ஓகேங்களா? 143ல் வந்து பார்த்தீங்கன்னா
இங்கே இருக்குது பாருங்கள். 1962ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திலிருந்து உதவி பெறும் சிக்கன நிதி ஓட்டம் ஒன்றை வந்துட்டு மாநில அரசு நெசவாளர் நலத்திற்காக கொண்டு வந்ததுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, 1962ஆம் ஆண்டு ஜூலை மாதம் தான் இந்த நெசவாளர்களுக்குன்னே தனியாக ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வராங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உதவி பெறும் சிக்கன நிதி ஓட்டம். ஓகேங்களா, அந்த திட்டத்தை வந்து கொண்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் 1962. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ அடுத்த கொஸ்டின், தற்போது ஒரு டன் கரும்புக்கு எவ்வளவு ரூபாய் வழங்கப்படுகிறது? ஒரு டன்னா வந்து பார்த்தீங்கன்னா 9.5% வந்து சர்க்கரை சத்து இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு இருந்தால் எவ்வளோ ரூபாய் வந்துட்டு ஒரு டன்னுக்கு வழங்குறாங்கன்னு கேட்டிருக்காங்க. 2755 ரூபாய் வந்துட்டு ஒரு டன்னுக்கு வந்து வழங்குறாங்க. அதே அந்த ஒரு டன்னில் வந்து பார்த்தீங்கன்னா 9.5% சர்க்கரை சத்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதோட பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 39 இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள். தற்போது ஒரு டன்னுக்கு 9.5% சர்க்கரை சத்துள்ள கரும்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2755 ரூபாய் வழங்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த சர்க்கரை சதவீதம் வந்துட்டு கம்மியாக இருந்தால் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அமௌண்ட்டும் கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கரெக்டான ஆன்சர் 1755. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஷின், பனை தொழிலுக்கு வேண்டிய பெரும்பாலான நிதியை வழங்குவது எதுன்னு வந்து கேட்டுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கதர் கிராம தொழில் ஆணைக்குழு பம்பாய்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பனை தொழிலுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச நிதியை வந்து வழங்குது. ஸோ இதோட பேஜ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 131 இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள். பனை தொழிலுக்கு வேண்டிய பெரும்பாலான நிதியை கதர் கிராம தொழில் ஆணைக்குழு பம்பாய் அளிக்கிறது. ஓகேங்களா, ஸோ இப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கதர் கிராம தொழில் ஆணைக்குழு பம்பாய். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின், பட்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு அவர்களின் உறுப்பினர் செலுத்த வேண்டிய பங்குத் தொகையில் %% வரை அரசு வழங்குகிறது. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களில் வந்துட்டு, அதுவும் குறிப்பாக பட்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தில் அவங்க செலுத்த வேண்டிய பங்கு தொகையில் 75% வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசாங்கமே அவங்களுக்கு வந்துட்டு மானியமாக வந்து கொடுக்கும். ஸோ இதோட பேஜ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 146 இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள். பட்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு அரசு பல உதவிகளை செய்கிறது. உறுப்பினர் செலுத்த வேண்டிய பங்கு தொகையில் வந்துட்டு 75% வரை அரசே வந்து வழங்குதுன்றாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி நடைமுறை மூலதனத்திற்கு ஒரு தறிக்கு 900 ரூபாய் வீதம் அளிக்குதுன்னு சொல்கிறாங்க. துணை கருவிக்கு வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து 75% கடனும் 25% மானியமும் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 75%. ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட நிறுத்திக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கிறத நான் ஒரே வீடியோவில் கவர் பண்ணி போட்டுடுறேன். ஸோ இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு யாருக்காவது தேவைனாலும் நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே. தேங்க்யூ டு ஆல்.